வலையொலி சொந்தங்கள் எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியான மாலை நேர வணக்கங்களோடு இந்த காணொலியை ஆரம்பிக்கலாம். இன்றைக்கு நாட்டினுடைய முக்கியமான செய்திகள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு இந்த லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பான குற்றப்புலனாய்வு ஆணைக்குழு விசாரணைக்காக ஒரு அழைப்பு விடுத்திருக்கின்றது. அது தொடர்பான விடயங்களையும் அதை விட பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த யாழ்ப்பாணம் பலாலி வீதி விடுவிப்பு தொடர்பாக நாமல் ராஜபக்ச அவர்கள் ஒரு கருத்தொன்றை தெரிவித்திருக்கின்றார். அதாவது இந்த அனுர அரசானது வடக்கு மக்கள் மீதான உணர்வுகளோடு விளையாடுகின்றது என்ற மாதிரியான ஒரு கருத்தையுமே சொல்லி இருக்கின்றார். அது தொடர்பான விடயங்களையும் அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா கிளிநொச்சியில 16 சிறுவர்கள் துஷ்பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அதே பாடசாலையில விளையாட்டு பயிற்றுவிப்பாளராக இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியரால துஷ்பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான விடயங்களையும் இந்த காணொலியில முழுமையாக பார்க்க போகின்றோம். காணொலிக்கு போறதுக்கு முதல் நீங்கள் இப்ப வரைக்குமே சப்ஸ்கிரைப் செய்யாம பாக்குறீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் செய்து போட்டு பாருங்க. அப்பதான் நான் போற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியா வரும்னு சொல்லிக்கொண்டு காணொலிக்கு போவோம். இன்றைக்கு 35 வருடங்களுக்கு பின்னர் இந்த பலாலி வீதி திறந்து வைக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பான சர்ச்சைகள் எழுந்திருந்தாலும் உயர்ந்த பாதுகாப்பு வலயமாக இருப்பதால் நிறைய கட்டுப்பாடுகளோடு தான் இந்த வீதி திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் அது ஒரு வரவேற்கத்தக்க விடயம். என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, அதை சுற்றவர இருந்த சில காணிகளும் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில அது ஒரு வரவேற்கத்தக்க விடயமாகத்தான் இருக்கின்றது. இந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னால் இது தொடர்பாக நாமல் ராஜபக்ச அவர்கள் இன்றைக்கு ஒரு கருத்தொன்றை சொல்லி இருக்கின்றார். அதாவது இந்த வடக்கு மக்கள் உணர்வுகளோடு விளையாடுகின்ற ஒரு அரசியல் விளையாட்டாக இதை தான் பார்க்கிறதாக சொல்லுகிறார். அதை தான் வன்மையாக கண்டிப்பதாக தன்னுடைய எக்ஸ்தலத்துல பதிவிட்டிருக்கின்றார். அதாவது வடக்கு மக்களின் உணர்வுகளோட விளையாடுவதை இந்த அனுர அரசு நிறுத்த வேண்டும் என்ற மாதிரி பதிவொன்றை மேற்கொண்டிருக்கின்றார். இந்த யாழ் பலாலி வீதி பாத்தீங்கன்னு சொன்னா உயர்ந்த கட்டுப்பாட்டுடன் இருக்கக்கூடிய இடம். அது தொடர்பான இந்த பாதுகாப்பு அச்சுறுத்தல் தொடர்பான எந்த ஒரு தகவலையும் பெறாமல் இது திறக்க முற்பட்ட விடயம் பாத்தீங்கன்னு சொன்னா கவலைக்கிடமான விடயம் என்று சொல்லி இருக்கின்றார். இது வாக்குகளை பெறுவதற்காக, அதாவது தமிழ் மக்களினுடைய வாக்குகளை பெறுவதற்காக ஒரு செய்யப்பட்ட செயற்பாடு என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கின்றார். அந்த அச்சுறுத்தல் பாதுகாப்பு தொடர்பான விடயங்களை புறக்கணித்து விட்டு இதை செய்திருக்கிறது ஒரு கவலையான விடயம் என்ற மாதிரி சொல்லி இருக்கின்றார். மேலோட்டமான விடயங்களை செய்கிறதால மக்களை திருப்திப்படுத்த முயற்சிக்க வேண்டாம் என்று சொல்லி இப்படியான அரசியலை செய்ய வேண்டாம், வாக்குகளுக்காக இப்படி செய்ய வேண்டாம் என்று சொல்லியுமே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இப்படியான விடயங்களை அவர் சொல்லி இருக்கின்றார். உண்மையிலே நேற்றைய தினம் காணொலியில கூட சொல்லியிருந்தேன், தேர்தல் காலங்களை முன்வைத்து இந்த நகர்வு இருந்திருக்கலாம் சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஆனால் தேர்தல் காலங்களுக்காக வரும்போதுதான் எங்களுடைய அரசியல்வாதிகள் எதையாவது செய்வார்கள். அந்த வகையில இதை தமிழர் பகுதிக்கு நடந்த ஒரு நல்ல விடயமாகவே நாங்கள் பார்க்க வேண்டும். ஆனால் அதுல அரசியல் இருக்கும், அரசியல்வாதிகள் அரசியல் இல்லாமல் எதையுமே செய்ய மாட்டார்கள். அந்த வகையில இது ஒரு நல்ல விடயம். ஆனால் இது தொடர்பாக நிறைய சர்ச்சைகள் எழுப்பி இருக்கின்றது. சில கட்டுப்பாடுகள் 6 மணிக்கு மேல போக முடியாது, வாகனங்கள் திரும்ப இல்லாத மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே ஓரளவுக்கு அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயமாக இருக்குதுன்னு சொல்லிக்கொண்டு அடுத்த விடயம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஒரு அழைப்பாணை வந்திருக்கு. இந்த லஞ்சம் அல்லது ஊழல் தொடர்பான விசாரணைகள் செய்யக்கூடிய இந்த புலனாய்வு விசாரணை ஆணைக்குழுவில இருந்து ஒரு அழைப்பு விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. அவர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றது. எப்பன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது வர 17ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு அவரை விசாரணைக்கு வரணும்னு சொல்லி எழுத்து மூலமாக அவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பான வாக்குமூலங்களை பெறுவதற்கு யாருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப அண்மையில கைதாகி பிணையில வெளிவந்திருக்கக்கூடிய சாமர சம்பத் தசாநாயக்க அவர்களுக்கு அவர்களுடைய வழக்குல தொடர்பட்ட வாக்குமூலங்களை பெறுவதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார். இது தொடர்பாக நேற்றைய தினம் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஒரு ஊடகம் ஒன்றுக்கு கருத்தொன்றை தெரிவித்திருந்தார். அது தொடர்பான விளக்கங்களை வாக்குமூலங்களை பெறுவதற்காகவே அழைக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. ஏன்னா சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த செய்திகள்ல சிலது இவருக்கும் சம்பந்தம் இருப்பதான சில தகவல்கள் கிடைத்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. ஆனாலும் இந்த செய்தி அவ்வளவு தூரம் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்பது கேள்விக்குரிய விடயம். ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை போயிட்டு வாக்குமூலங்களை கொடுத்துட்டு திரும்பி வர நிலையில முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க அதுவுமே பெரிய நாட்டினுடைய பெரிய தலைன்னு சொல்லப்படுகிறவர்கள் மிக முக்கியமானவர். அவரை இந்த குற்றப்புலனாய்வு கைது செய்வதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு நான் நினைக்கிறேன். அப்படி கைது செய்தாலுமே சில மணிகள்லயே வெளிவாரதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகம். தொடர்ச்சியாக பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகின்றது 17ஆம் தேதி என்று சொல்லி. இப்படி இருக்கைகளை இன்னொரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கின்றது. வடக்கினுடைய கிளிநொச்சி பகுதியில
கிளிநொச்சி பகுதியில் பாத்தீங்கன்னா 16 சிறுவர்கள் வந்து துஷ்பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அதாவது அந்த பாடசாலையில வந்து விளையாட்டு பயிற்றுவிப்பாளராக வேலை பணிபுரியக்கூடிய ஒரு ஆசிரியர் 16 சிறுவர்களை வந்து துஷ்பிரயோகம் செய்திருக்கின்றார். ஆரம்பத்துல தன்னோட வந்து படிக்க, அதாவது விளையாட்டு பயிற்சிக்காக போன இந்த 16 சிறுவர்கள் வந்து துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார். ஆரம்பத்துல 2 பேர் தான் பாத்தீங்கன்னா இந்த துஷ்பிரயோகம் தொடர்பாக வாக்குமூலங்களை கொடுத்திருக்கின்றார்கள். இந்த பிள்ளைகளினுடைய கல்வி நடவடிக்கைகளை வந்து ஒரு மாற்றம் ஒன்று தெரிந்திருக்கின்றது. அவருடைய கல்வியில வந்து வித்தியாசம் தெரிஞ்சது முற்பட்டு விசாரணை செய்யக்கல வந்து இப்படியான விடயங்கள் வந்து தெரிய வருது. அவ முழு பேரையுமே வந்து விசாரணை செய்யக்கல கிட்டத்தட்ட 16 சிறுவர்களை வந்து பாலியல் துஷ்பிரயோகங்களுக்கு உட்படுத்தினதாக வந்து தெரிய வருகின்றது. இந்த சிறுவர்களை பாத்தீங்கன்னா சொன்னா 10ல இருந்து 13 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களால் வந்து அதிகமாக இருக்கின்றார்கள். இதனால பாத்தீங்கன்னா இந்த பாடசாலை நிர்வாகமும் இந்த சிறுவர் நன்னடத்தை நிர்வாகிகளுமே வந்து ஒரு முடிவெடுத்து வந்து போலீஸுக்கு வந்து அந்த விடயத்தை தெரியப்படுத்தின அடிப்படையில இன்றைக்கு பெற்றோர்களும் பிள்ளைகளுடைய பெற்றோர்களும் ஆசிரியர்களும் போய் வந்து வாக்குமூலங்களை வந்து கொடுத்துட்டு வந்திருக்கணும். இது தொடர்பாக இந்த சந்தேக நபர் பாத்தீங்கன்னா இன்னுமே கைது செய்யப்படவில்லை. ஆனால் பெற்றோர்கள் என்ன சொல்லிடணும்னு பாத்தீங்கன்னா போலீசாருடைய செயற்பாடு தங்களுக்கு அதிருப்தி ஏற்படுத்துவதாக சொல்லி இருக்கிறோம். ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த சிறுவர்களை விசாரிப்பதாக சொல்லி வந்து மாலை 4 மணி வரைக்கும் வந்து பாடசாலையில ஒரு அறையில வந்து கூட்டி வைத்திருந்தார்கள் சொல்லியும், அதே நேரம் இந்த போலீஸ் வாகனத்துல ஏற்ற முற்பட்டார்கள் என்று சொல்லியுமே பெற்றோர்கள் வந்து அதிருப்தி தெரிவித்திருக்கிறார்கள். ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவர்கள் குற்றவாளிகள் அல்ல, அவர்கள் சிறுவர்கள். ஆக உங்களுடைய பிள்ளைகளுக்கு இப்படி நடந்திருந்தால் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அதை யோசிக்க வேண்டும் என்று சொல்லி பெற்றோர்கள் வந்து தங்களுடைய அதிருப்தியை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆக இந்த விடயத்தில் சரியான குற்றவாளி வந்து உண்மையாக தண்டிக்கப்பட வேண்டும். ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த 10ல இருந்து 13 வயது பிள்ளைகள் சொல்லி பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைகளை வந்து வெளியே சொல்ல விடாமலுக்கு வந்து பெருட்டி அந்த மாதிரியான துஷ்பிரயோகங்களை வந்து செய்திருக்கின்றார். இவர் வந்து தண்டிக்கப்பட வேண்டும். இப்படியான குற்றவாளிகள் வந்து வெளியில நடமாடுவது எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய சகோதரங்கள், அவங்களுக்கு வந்து உண்மையா ஒரு ஆபத்தான விடயம். இவர்கள் தண்டிக்கப்பட்டால்தான் இன்னும் ஒரு ஆசிரியர் வந்து இப்படி செய்ய முடியும். இந்த ஆசிரியர்கள் என்பவர் வந்து உண்மையா மாதாபிதா குரு தெய்வம் சொல்லி கடவுளுக்கு முன்னமே வந்து வைக்கப்படுகின்ற ஒருவர். இவர் இப்படி செய்வது வந்து மற்ற ஆசிரியர்கள், அதாவது மற்ற ஆசிரியர்களுக்கு வந்து இப்படி நிறைய சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு. அதாவது இந்த ஆசிரியர்கள் பிள்ளைகளை துஷ்பிரயோகம் செய்யற மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. இந்த சம்பவத்துல இவருக்கு தண்டனை வழங்கப்படும் போதுதான் வந்து இப்படியான செயற்பாடுகள் வந்து குறையும் என்று சொல்லிக்கொண்டு இப்படி நாட்டினுடைய முக்கியமான செய்திகளை வந்து தொகுத்து தாரதுக்காக நான் தயாராக இருக்கின்றேன். இன்னும் ஒரு செய்தி தொகுப்புகளோட காணொலியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்களுடைய சுவர்ணா.